பலருக்கும் வாழ்க்கையில எல்லாமே சரியா இருந்தாலும் நினைக்கிறது நடக்கிறதுல நிறைய சிரமங்கள் இருக்கு. என்ன செஞ்சா அதை சரி செய்யலாம்? மகாலய பட்சம் அப்படிங்கிறது புண்ணிய காலம். பட்சம் அப்படிங்கிறது 15 நாட்களை குறிக்குது. மகாலய பட்சம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோருக்கான நாட்கள். 15 நாட்களும் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய 15 நாட்களும் முன்னோர நினைச்சு வழிபட்டுட்டு வந்தா அதற்கான பலன்கள் நமக்கு அபரிவிதமா கிடைக்கும். பித்ருக்கள் அப்படிங்கிறவங்க நம்மளோட அப்பா அம்மா வழியில இறந்த நம்மளோட முன்னோர்கள். அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையிற வகையில அவங்களுக்கு உரிய தர்ப்பணம் பண்ணாம இருந்தா, அவங்களோட நினைப்பே இல்லாம நம்ம வாழ்க்கையில இருந்தோம்னா நமக்கு பல சங்கடங்கள் வந்து சேரும். மகாலய பட்ச காலத்துல பித்ரு வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர்களுக்கான வழிபாடு செய்ய உகந்த காலமா இருக்கு. இந்த காலத்துல முன்னோர்களுக்கு உரிய தர்ப்பணங்களை பண்ணி முறையா வழிபாடு பண்ணிட்டு வந்தா அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் வாரி வழங்கின கர்ணனுக்கு அன்னதானம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவே இல்ல. போர்ல இறந்து சொர்க்கம் போன பின்னாடி கர்ணன் பசியால தவிக்கிறாரு. அங்க இருந்தவங்க கிட்ட பசிக்குது அப்படின்னு சொன்னப்போ, சொர்க்கத்துல யாருக்கும் பசி தூக்கம் பிணி இருக்கிறது கிடையாது, உனக்கு ஏன் பசிக்குதுன்னு எங்களுக்கு காரணம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த தேவகுரு பிரகஸ்பதி கர்ணன் கிட்ட வந்து உன்னுடைய ஆள்காட்டி விரல நீ சுவை அப்படின்னு சொன்னாரு. அப்படி ஆள்காட்டி விரல சுவைச்சதுனால பசி நின்றுச்சு. குரு கிட்ட எனக்கு ஏன் பசிச்சது அப்படின்ற காரணத்தை கேட்டாரு கர்ணன். அதற்கு குரு, உலகத்துல பொன் பொருள் வைரம் அப்படின்னு எல்லாத்தையும் தானம் செஞ்ச நீ ஒரு நாளுமே அன்னதானம் செய்யவே இல்ல. ஒரு தடவை ஒருத்தங்க அன்னதானம் பண்ணக்கூடிய இடத்துக்கு போக உன்கிட்ட வழி கேட்டப்போ உன்னுடைய ஆள்காட்டி விரல காட்டி இங்க இருக்கு போங்க அப்படின்னு காட்டினதுனால உன்னோடைய ஆள்காட்டி விரல சுவைச்ச உடனே உன்னோட பசி நின்றுச்சு அப்படின்னு சொன்னாரு. இத கேட்ட கர்ணன் யமன் கிட்ட வேண்டி மறுபடியும் உருவம் கொண்டு 15வது நாள் பூமிக்கு வந்து அன்னதானம் பண்ணினாரு. அப்படி கர்ணன் பூமிக்கு வந்து அன்னதானம் பண்ணின நாள் தான் மகாலய பட்ச காலம். இதனால யம தர்மன் இந்த 15 நாட்கள் ஒருத்தங்க பூமியில செய்யக்கூடிய தர்ப்பணம் அன்னதானம் அவங்களுடைய முன்னோர்கள் மட்டும் இல்லாம இறந்த எல்லாருடைய பசையையும் போக்கும் அப்படின்னு சொன்னாரு. மகாலய பட்ச காலம் முழுவதும் அன்னதானம் செய்ய முடியாட்டியும் மகாலய அமாவாசை அன்னைக்கு முன்னோர் வழிபாடு பண்ணி தர்ப்பணம் பண்ணி அன்னதானம் செய்யறது நல்ல பலன்களை கொடுக்கும். முதியோர், குழந்தைகள் காப்பகங்கள் இவங்களுக்கெல்லாம் நீங்க அன்னதானம் செய்யறது மூலமா நல்ல பலன்கள் பெறலாம். மகாலய அமாவாசை தினத்துல கோவில்களுக்கு போய் வழிபடுறது மட்டும் இல்லாம பித்ரு தோஷம் நீங்க திதி தர்ப்பணம் கொடுக்கணும். முக்கியமா தானம் செய்யணும். முன்னோர்களோட ஆசி நமக்கு கிடைக்கிறதுக்கு சுப காரிய தடைகள் நீங்கி குடும்பத்துல சுபிட்சம் உண்டாகும். தர்ப்பணம் பண்ணி வழிபடுறதுனால சூரிய பகவானோட ஆசையும் நம்மோட முன்னோர்களோட ஆசையும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரும் தான் உயிரோட இருக்கிற வரைக்கும் செய்ய வேண்டிய கடமைகள்ல பித்ரு கடனும் ஒண்ணு. அதிலேயும் குறிப்பா இந்துவா பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் தான் செய்ய வேண்டிய கடன் பித்ரு கடன் அப்படின்னு ஆகமங்களும் புராண இதிகாசங்களும் குறிப்பிடுது. ரிஷி கடன், தேவ கடன், இந்த ரெண்டையும் நம்ம எப்ப வேணும்னாலும் தீர்த்து கொள்ளலாம். பித்ரு கடனை மட்டும் சில குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள நம்ம செஞ்சு முடிச்சிடணும். அப்படி செய்ய முடியாட்டி அதனோட பாவமும் கடனும் நம்ம எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் துரத்திக்கிட்டே இருக்கும். பித்ரு கடனை தீக்காட்டி நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கறத நம்மளால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. பித்ரு கடனை ஒருத்தங்க நிறைவேற்றாம எத்தனை தான தர்மங்கள் செஞ்சாலும், எந்த கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணினாலும், ஏன் அந்த கடவுளே அவருக்கு செல்வத்தை கொட்டி கொடுக்கணும்னு நினைச்சாலும் அங்க தன்னுடைய பித்ரு கடனை நிறைவேற்றாம இருந்தா அவங்களுடைய மூதாதையர்களே வந்து அதை தடுத்துருவாங்க. அதனாலயே ஒருத்தங்களோட ஜாதகத்துல பித்ரு தோஷம் இருந்தா முதல்ல அத நிவர்த்தி பண்ணிட்டு மற்ற காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள நிறைய பேருக்கு பித்ரு தோஷ நிவர்த்திய எப்படி பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கும். பித்ரு தோஷ நிவர்த்திக்கு அப்படின்னு 3 நாட்கள் இருக்கு. இறந்த நாள், அமாவாசை, வருட பிறப்பு. ஆவணி மாசம் பௌர்ணமி முடிஞ்சு மறுநாள்ல இருந்து புரட்டாசி மாச அமாவாசை தினம் வரைக்கும்
இருக்கக்கூடிய 14 நாட்களான மகாலய பட்ச நாட்கள்லயும் மகாலய அமாவாசை நாள்லயும் இந்த பித்ரு கடனை செய்யறது ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும். மகாலய அமாவாசை நாள்ல நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவே சிறப்பானதா இருக்கு. இதனால நமக்கு அவங்களோட ஆசி எப்பவுமே இருக்கும். நம்மளோட வாழ்க்கையும் வளம் பெற்று சந்தோஷமா இருக்கும். மகாலய அமாவாசை அன்னைக்கு ஒரு திறந்த வெளியில தெற்கு திசைய பார்த்து ஒரு விளக்கு ஏற்றி அந்த தீபத்தை பார்த்து வணங்குறது ரொம்பவும் நல்லது. முன்னோர்களை நினைச்சு வழிபாடு செய்யறதும் கடவுள் கிட்ட பிரார்த்திக்கிறதும் மன நிம்மதியையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்கும். மகாலய அமாவாசை தினத்தை அன்னைக்கு பித்ரு காரியம் செய்யறது ரொம்பவே முக்கியம். மறைஞ்ச நம்மளோட முன்னோர்கள் ஜனலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்ருலோகத்துல இருந்து யம தர்மன் கிட்ட அனுமதி வாங்கிட்டு நம்மள பாக்குறதுக்காக இந்த பூமிக்கு வருவாங்க. அவங்க இந்த பூமியில மகாலய பட்சத்துல இருந்து தை அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய 4 மாச காலம் இங்க தங்கி இருந்து நம்ம செய்யக்கூடிய பித்ரு காரியத்தை மன நிறைவோட ஏற்றுக்கிட்டு நம்மளையும் நம்ம சந்ததியினரும் ரொம்ப சந்தோஷத்தோட வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு தை அமாவாசை நாள்ல திரும்பவும் பித்ருலோகத்துக்கு போவாங்க. மகாலய பட்ச நாட்கள்ல நம்ம முன்னோர்களுடைய ஆன்மா இருக்குன்னு சொல்லப்படுற காகம், பசு, நாய், பூனை, எறும்பு இந்த ஜீவராசிகளுக்கு எல்லாமே நம்ம உணவு கொடுத்து நம்மளோட பித்ரு கடனை தீர்த்து கொள்ளலாம். ஏழை எளியவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கருப்பு எள், கருப்பு உளுந்து, உப்பு, வெல்லம், துணிகள் போன்றவற்றை தானமா கொடுத்தா நம்மளுடைய முன்னோர்களும் இறைவனும் மனம் குளிர்ந்து நம்மளையும் நம்ம சந்ததியினரையும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. மகாலய அமாவாசை தினம் மட்டும் அல்லாம மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய 15 நாட்களுமே நம்ம பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு வழிபாடு செய்யலாம். அதுல முதல் நாளா இருக்கக்கூடிய பிரதமை திதியில தர்ப்பணம் செய்யறதால பணம் கஷ்டம் தீர்ந்து பணம் நம்மள நோக்கி வந்து சேரும். 2ஆம் நாளான துவிதி திதியில தர்ப்பணம் செய்யறதால பிறக்கக்கூடிய குழந்தைகளோட குணநலன்கள் சிறப்பா இருக்கும். 3ஆம் நாளா இருக்கக்கூடிய திருதியை திதியில தர்ப்பணம் பண்றதுனால நம்ம நினைச்ச காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். 4ஆம் நாளான சதுர்த்தி திதியில தர்ப்பணம் செய்யறதுனால எதிரிகளோட தொல்லைகள் இல்லாம வாழலாம். 5ஆம் நாளான பஞ்சமி திதியில தர்ப்பணம் செய்யறதால செல்வம் சேரும், நியாயமான சொத்துக்கள் கிடைக்கும், வீடு, நிலம் முதலான சொத்துக்களை வாங்கி செல்வ செழிப்போட வாழலாம். 6ஆம் நாளான சஷ்டி திதியில தர்ப்பணம் செய்யறதால பேரும் புகழும் கிடைக்கும். 7ஆம் நாளான சப்தமி திதியில தர்ப்பணம் பண்றதுனால வேலையில தலைமை பதவி கிடைக்கும், தடைப்பட்ட பதவி உயர்வும் கிடைக்கும். 8ஆம் நாளான அஷ்டமி திதியில தர்ப்பணம் பண்றதால அறிவாற்றல் பெருகும். 9ஆம் நாளான நவமி திதியில தர்ப்பணம் செய்யறதால திருமண தடை நீங்கும், சிறந்த வாழ்க்கை துணை அமைவார்கள், புத்திசாலியான பெண் குழந்தைகள் பிறக்கும், குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். 10ஆம் நாளான தசமி திதியில தர்ப்பணம் செய்யறதால நீண்ட நாட்களா இருந்து வந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். 11ஆம் நாளான ஏகாதசி திதியில தர்ப்பணம் செய்யறதால விளையாட்டு, படிப்பு, கலைகள்ல சிறந்து விளங்குவாங்க. 12ஆம் நாளான துவாதசி திதியில தர்ப்பணம் செய்யறதால தங்க நகைகள் சேரும், விலை உயர்ந்த ஆடைகள் சேரும். 13ஆம் நாளான திரையோதசி திதியில தர்ப்பணம் செய்யறதால விவசாய அபிவிருத்தி, தீர்க்க ஆயுள், ஆரோக்கியம், நல்ல தொழில், பசுக்கள் போன்றவை சிறப்பா நம்மள வந்து சேரும். 14ஆம் நாளான சதுர்தசி திதியில தர்ப்பணம் செய்யறதால ஆயுள் விருத்தியாகும், செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும், எதிர்கால தலைமுறையினருக்கு நன்மை உண்டாகும். 15ஆம் நாளான மகாலய அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்யறதால நம்மளோட முன்னோர்களோட ஆசையோட நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளோட குழந்தைகளோட வாழ்க்கையும் உயர்வு பெறும். நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினரும் நல்ல பலம் பெற்று வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மகாலய அமாவாசை அன்னைக்கு நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு கடனை முழு மனசோடையும் திருப்தியோடையும் செஞ்சுட்டு வந்தா வாழ்க்கையில முன்னேற்றமும் சிறப்பான வாழ்க்கையும் அமையும்.
நற்கதி அடைஞ்ச நம்மளோட முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை சரிவர செய்யாம இருக்கிறவங்களுக்காக மகாலயபட்ச தர்ப்பணம் முறை அமைஞ்சிருக்கு. இந்த நாட்கள்ல தர்ப்பணங்களை சரிவர செஞ்சுட்டு வந்தா மூதாதையர்களோட ஆசிர்வாதம் நம்மள காக்கக்கூடிய கவசங்களா மாறி நம்மள பாதுகாக்கும். ஒருத்தங்க எந்த செல்வத்தை இழந்தாலும் வறுமையோட எல்லையிலேயே போய் நின்னாலும் அவங்களோட முன்னோர்களுக்கான தர்ப்பணத்தை முறையா பண்ணும்போது பித்ருக்களோட ஆசிர்வாதம் அவங்களுக்கு முழுமையா கிடைக்கும். இதனால அவங்களுடைய வாழ்க்கை தீர்க்க ஆயுள், புகழ், செல்வம், உடல் ஆரோக்கியம், இன்பம் போன்ற எல்லாமே கிடைச்சு வாழ்க்கை சிறப்பானதா இருக்கும்.